ஓகே, ஆஃப் ரோடு. இங்கே வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஆஃப் ரோடு போல். ஸோ இந்த பிரிட்ஜுக்கெலாம் ஆளாளுக்கு ஒன்று பேர் வச்சுருக்காங்க. விஸ்கி பிரிட்ஜு, இதுக்கு முன்னாடி பிராண்டி பிரிட்ஜு பார்த்தோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த வரப்போகிற பிரிட்ஜ் வந்து விஸ்கி பிரிட்ஜாம். ப்ராஜெக்ட் ஹிமாங்க் விஸ்கி பிரிட்ஜ். இங்கெல்லாம் வந்து சின்னதாக எது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலுமே கஷ்டங்க. அதெல்லாம் இதில் வந்து பிரிட்ஜு போடுறது, இவ்வளோ பெரிய ரோடு போடுறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ரூட்டு மாதிரி ஒருத்தன் போயிட்டான் அதுக்குள்ளே. நம்ம பையன்தான் தார் ராக்ஸ்காரன். சரியான ரோடு இது. சரியான ரோடுனா பாசிட்டிவ் எடுக்க வேணாம், நெகட்டிவ் எடுத்துக்கங்க. ஆஃப் ரோடு. கீழெல்லாம் எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் பைக் ரைட் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் ஃபாலோ த டிசிப்ளின், லேன் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். நம்ம வந்து சாகசம் பண்ணுறதுக்கோ ரேசிங் பண்ணுறதுக்கோ வரல. இந்த பேனரமிக் வியூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாருங்க, இதுதான் பேனரமிக் வியூ. கீழே ஒரு ஆறு, பெரிய ஆறு ஒன்று போயிட்டுருக்குது. மலையை பார்த்தீங்களா, எவ்வளோ மலை இருக்குது பாருங்க. ஐயோ, அது அந்த எனக்கு இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக கேப்சர் ஆகும் இந்த இது அப்படின்னு தெரில. ப்ளஸ் என்னால் அந்த ஃபீலிங்ஸை என்னால் டிரைவ் பண்ண முடியல. என்னென்னா இந்த சன்லைட்டுக்கும் அதுக்கும் அந்த மலையில் அந்த கல் சன்லைட் பட்டது அப்படியே கோல்டு கலரில் அப்படியே ஒரு இது வருது.